தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து இருக்கிறது. தமிழகம் தலைநகராக இருந்தது இப்போது கொலை நகராக மாறி இருக்கிறது. சமீபத்திலே மண் கலை பொருட்கள் தயாரிக்கும் கலை நகரமான மானாமதுரையிலே கொலை நகரமாக மாறி இருக்கிறது. மானாமதுரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்ற வாலிபர் மருத்துவமனையில இறந்த சம்பவமும், வீட்டிலே படுத்திருந்த ஆட்டோ டிரைவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் அந்த பகுதியிலே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் அடித்ததால் தான் ஆகாஷ் டெலிசன் இருந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் ரோட்டில் மறியலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மானாமதுரை உடைகுளத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முனீஸ்வரன் 30 கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போது திமுக ஆட்சியில அதிர்ச்சி அளிக்கிற செய்தி என்னவென்றால் 27 லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் திருப்பவனம் அஜித்குமார் லாக்அப் மரணத்தின் போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? அஜித்தினுடைய பெற்றோரிடம், சாரிமா, இனிமேல் இதுபோல் நடக்காது என முதல்வர் அன்றைக்கு உறுதி அளித்தார்கள். ஆனால் இப்போது அவருடைய உறுதி என்ன ஆயிற்று? அதே சிவகங்கையிலே மற்றொரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது லாக்அப் டெத் மரணமாக. காவல்துறை தன் வசம் வைத்துள்ள முதல்வர் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த முடியாமல் வேடிக்கை பார்ப்பது தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சாபக்கேடு.